ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்திரா டெய்லரிங். இன்றைக்கி நம்ம சேனலில் செயின் ஸ்டிச் ஃபேமிலியில் சில ஸ்டிச்சஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் 4 நூல் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். நார்மல் நீடில் தான், நீங்களும் எடுத்துக்கோங்க. கீழே நாட் போட்டுக்கோங்க. இப்போது கீழேருந்து நீடில் வெளியே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான இடத்துல எங்கெங்கே உங்களுக்கு ஸ்டிச் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு லைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி அழகாக வரும். இப்போ நீடில் எங்கேருந்து த்ரெட் வெளியே விட்டுருக்கோ அந்த இடத்துலையே த்ரெட்டுக்கு பக்கத்துலேயே குத்தி கொஞ்சம் தூரத்துலேருந்து நீடில் வெளியே எடுத்துக்கோங்க. ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிக்கோங்க. இப்போது இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்ததாக கேபிள் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போது நெடியில் கீழேருந்து வெளியே எடுத்துக்கிறேன். எந்த இடத்துல நூல் வருதோ அதுக்கு பக்கத்துலேயே குத்தி நார்மலாக போடுற மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அடுத்து அப்படியே ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்து லைட்டாக த்ரெட்டுக்கு அடியில் ட்விஸ்ட் கொடுத்து பக்கத்துலேயே குத்தி கொஞ்சம் தூரம் தள்ளி நீடில் வெளியே எடுத்துக்கோங்க. அப்புறம் நார்மலாக நம்ம எப்படி த்ரெட்டை சுற்றுவோமோ அதே மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. அடுத்து மறுபடியும் அதே மாதிரி தான் ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே குத்திக்கோங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி நீடில் வெளியே வர மாதிரி எடுத்துகிட்டு அகெயின் ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி சின்னதாக போடுறதுலேருந்து எப்படி கொஞ்சம் பெருசாக போடுறதுன்றது வரை பார்த்தோம். இப்போ இதே போல் ஃபினிஷ் பண்ணிக்கிடுவோம். அடுத்து ஓப்பன் செயின் ஸ்டிச் அல்லது லேடார் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடியிலேருந்து நீடியில் வெளியே வர மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த த்ரெட் வந்ததுக்கு அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி நீடில் உள்ளே குத்திக்கோங்க. அகெயின் அந்த நீடில் வந்து நம்ம த்ரெட்டுக்கு இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் தள்ளி வெளியே வர மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது த்ரெட்டை அந்த நீடில் சுற்றி இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இழுக்கிறப்ப ஃபுல்லாக இழுத்துடக்கூடாது, கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அகெயின் இந்த இடத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில், அதாவது இந்த த்ரெட்டுக்கு அடியில் நீடில் வந்து அகெயின் இதுக்கிட்ட வர மாதிரி இப்படி சுற்றி எடுத்துக்கோங்க.
திரும்ப இந்த நூல் டைட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அகெயின் இந்த த்ரெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் உள்ளே குத்தி இந்த பக்கம் கொஞ்சம் தூரத்தில் வெளியே வர மாதிரி நீடில் எடுத்துக்கோங்க. மறுபடியும் இந்த த்ரெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நீடில் குத்தி அப்படியே பக்கத்தில் வர மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த லைட்டாக அந்த த்ரெட்டை நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த இடத்துல டைட் ஆகிடும். மறுபடியும் ஒரு நீடில் வந்து த்ரெட்டால் சுற்றிக்கோங்க. டைட்டாக இழுத்துடாதீங்க. மறுபடியும் இந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் இந்த த்ரெட் வர்றதுலேயே அதுக்கு பக்கத்தில் நீடில் குத்தி அப்படியே ஆப்போசிட்டில் வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த த்ரெட்டை இழுக்கிறப்போ டைட் ஆகும். ஓரளவுக்கு டைட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. தூரம் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இப்போ கொஞ்சம் தூரம் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த தையல் பார்க்குறதுக்கு ஏணி மாதிரி இருக்கிறதுனால லேடர் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் நம்ம முடிச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அகெயின் பக்கத்தில் கீழேருந்து அடியிலேருந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.